Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது அதிகமாயிருச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம லோக்கல்ல வாங்குறதை விட ஆன்லைன்ல வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிடுச்சு. நான் இப்போ அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி நம்ம இத பத்தி பேச போறல. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வாங்கும்போது நம்ம எப்படி உஷாரா இருக்கணும். அதுல வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அல்லது ஏசி வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்கன்னு வெச்சுங்க. வாங்குன உடனே நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். 40000 ரூபாய் ஒரு பொருள் அல்லது ஒரு 20000 ரூபாய் பொருள்னா வந்த உடனே அதை பிரிச்சு எப்படி இருக்கு அப்படினு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டினுடைய வாரண்டி கிளைம் ஆகாது. முக்கியமா அதை நோட் பண்ணிக்கங்க. வாரண்டி பாக்ஸ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பொருளை நீங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளை ஓபன் பண்ணீங்களா வாரண்டி கிளைம் ஆகாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சா இல்லையா எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த டெக்னீஷியன் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி டெக்னீஷியன் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இதனுடைய வாரண்டி கிளைம் ஆகும். ஏசி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இது எல்லாமே இதுதான் ப்ரொசீஜர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினால என்னப்பா இது அப்படியே தூக்கி வச்சு ஆன் பண்ணி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். அதுக்கெல்லாம் என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மூவிங் பார்ட்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் மூவ் ஆகாமல் இருக்கிறக்காக உள்ளே வந்து ஃபிக்ஸட் உள்ளே வந்து ஒரு பார்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதாவது அந்த பார்ட்டெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் தான் அதை வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து பார்சல் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளக்கை குத்தி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பார்ட் மாட்டியிருப்பாங்களே, அதனால் வாஷிங் மிஷின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிவியுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்களே சொன்னீங்கனாலும் கம்பெனியிலிருந்து வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து நான் எங்களுக்கு தெரியாதுங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம், ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் உங்களுக்குன்னு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பில் காப்பி ஒன்று வரும். கண்டிப்பாக பில் காப்பி வேணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அதுதான் உங்களுக்கு வாரண்டி கார்டு. அந்த மாதிரி பில் வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் சீக்கிரம் அழிகிற மாதிரி கூட மெட்டீரியல் வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியோ அல்லது கலர் பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க, எந்த ப்ராடக்ட்டு என்ன இதாக இருந்தாலும் அதனுடைய இன்ஸ்டாலேஷனுக்கு அந்த கம்பெனி பிராண்டடில் கால் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் அதனுடைய முழு பொறுப்பு வந்து அந்த கம்பெனி தான். அதனால் இன்ஸ்டாலேஷன்றது அடுத்த சர்வீஸ் வரைக்கும் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஏசி மெக்கானிக், எனக்கு தெரியும் ஏசி எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் நான் ஒரு ஆன்லைனில் ஒரு ஏசி வாங்கினா கூட நான் மாட்ட முடியாது, மாட்டவும் கூடாது. அதுதான் ப்ரொசீஜர். அதனால் தயவு செஞ்சு கம்பெனி கால் புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் கழிச்சும் கூட வராங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் ஆப்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தது நாளைக்குள்ளே வந்து ரிட்டன் ஆப்ஷன் முடிய போகுது, ஆனால் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கு வரல அப்படின்னாங்கன்னா உடனே வந்து ரிட்டன் ஆப்ஷனில் போட்டு நீங்கள் புக் பண்ணி விட்ருங்க, ரிட்டன் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷன் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் அவங்க சர்வீஸும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாடிக்கெல்லாம் வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. இந்த ரிமோட்டு, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதனுடைய பிளாஸ்டிக் பாடிக்கெல்லாம் வாரண்டி கிளைம் ஆகுது. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 7 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் 6 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வரல, அடுத்த நாள் தான் வராங்க இருக்குது, இன்னும் 1 நாள் தான் அப்படின்னா தயவு செஞ்சு உடனே ரிட்டர்ன் போட்டு விட்ருங்க. அது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.